பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 60 வருஷத்துக்கு அப்புறம் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு பெயருக்கு முன் டாக்டர் எனவும் பெயருக்கு முன் பிடி, அதாவது சுருக்கமா சொன்னா டாக்டர் போட்டுக்கலான்னு இந்தியா ஃபுல்லா ஒரே சட்டமா வச்சிருக்காங்க. எங்களுக்குன்னு சொல்லிட்டு பிசியோதெரபிஸ்டுகளுக்கு கவுன்சில் கிடையாது. ஆனா 2021 பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில், NCAHP ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இப்ப நீட் எக்ஸாம் கூட பிசியோதெரபிக்கு அதாவது கட்டாயமாக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 23 மத்திய சுகாதார அமைச்சகம் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு ஓகேங்களா பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம், நீங்க இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சார். சில பெயின் பேஷண்ட் இருக்காங்களா சார், வலியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்ஜெக்ஷனும் பிசியோதெரபிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிசியோதெரபினா ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இன்ஜெக்ஷன் சில வலி நிவாரணங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம், பேருக்கு முன்னாடி பீட்டுன்னு போட்டுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நீட் எக்ஸாம் பிசியோதெரபிக்கு கட்டாயமாக்கப்பட்டு விட்டது சார். அதுக்கப்புறம் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபி காலேஜ் ஆரம்பிக்கணும்னா 10 ஏக்கர் நிலம் இருக்கணும், 35,000 சதுரடி கட்டடம் இருக்கணும். ஒரு பிசியோதெரபி காலேஜுக்கு 50 பேர் தான். ஏன்னா பிசியோதெரபி கட்டமைப்பு, போதிய கட்டமைப்பு இல்லாமல் நிறைய காலேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக 60 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு.